all, in this video we are going to see about Python. So Python oda first release எப்ப வந்துச்சு அப்படினு சொல்லி பார்த்தோம்னா 1990 ல வந்துச்சு. current version வந்து 3.11. Python அப்படிங்கிறது வந்து ஒரு interpreted high level and general purpose programming language. So interpreted அப்படினா என்ன அப்படினு சொல்லி பார்த்தோம் அப்படினா கோடை வந்து நம்ம ரைட் பண்ணவே வந்து அது எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ அதுக்காக வந்து தனி ஸ்ட்ரக்சர் தனி டைமிங் வந்து அது எடுத்துக்காது. தென் பைத்தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா டைனமிக்லி டைப்டு அண்ட் கார்பேஜ் கலெக்டட்ங்கிற வேர்ட் ஆல்ரெடி நம்ம ஜாவால வந்து ஹியர் பண்ணியிருப்போம். தட் இஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து மெமரி மேனேஜ்மெண்ட் வந்து அதுவே வந்து பண்ணிக்கும். ஒரு ஆப்ஜெக்டோட ஒர்க் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுவே வந்து மெமரியிலேருந்து அது வந்து ரிலீஸ் பண்ணிடும். தென் டைனமிக்லி டைப்டு ஒரு வேரியபிளோட டேட்டா டைப் என்ன அப்படிங்கிறத ரன் டைம்ல மட்டும்தான் அதை செக் பண்ணும். முன்னாடி கம்பைல் டைம்லயே அதை செக் பண்ணி அதுக்கான டைம் வந்து அது வேஸ்ட் பண்ணாது. தென் பைத்தான்ல வந்து எல்லா டைப் ஆஃப் ப்ரோக்ராமிங் பாரடைஸும் வந்து அது சப்போர்ட் பண்ணும், இன்க்ளூடிங் ஸ்ட்ரக்சர், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அண்ட் ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங். ஸோ எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த C++ல பார்த்தா எல்லா டைப் ஆஃப் ப்ரோக்ராமிங் பாரடைஸையும் வந்து பைத்தான் வந்து சப்போர்ட் பண்ணும். பைத்தான் இப்போ நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்றாங்க. லைக் வெப் டெவலப்மெண்ட், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், மேத்தமெட்டிக்ஸ், தென் டேட்டா சயின்ஸ் இப்போ ஃபாஸ்ட் க்ரோயிங்ல போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா அட்வான்ஸ்டு இடத்துலையுமே வந்து இப்போ பைத்தான் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். தென் பைத்தான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பைத்தானை வச்சு நம்ம சர்வர் சைடு வெப் ப்ரோக்ராமிங்கே வந்து கிரியேட் பண்ணலாம். இது மூலமா நம்ம டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணி டேட்டா பேஸ்ல எல்லா ஆப்ரேஷனுமே வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணலாம். தென் பைத்தானை வச்சு நம்ம பிக் டேட்டாவே வந்து ஹேண்டில் பண்ணலாம். ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்கும், இவ்வளோதான் டேட்டா வந்து ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ட்டு. பட் பைத்தான் அப்படி கிடையாது. காம்ப்ளெக்ஸான டேட்டாஸையும் வந்து பைத்தானால ஹேண்டில் பண்ண முடியும். தென் பைத்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா டைப் ஆஃப் பிளாட்ஃபார்ம்லயும் வந்து ஒர்க் ஆகும். இப்போ ஒரு ப்ரோக்ராமிங் ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் பைத்தான் அப்படி கிடையாது, எல்லா டைப் ஆஃப் பிளாட்ஃபார்ம்லயும் வந்து ஒர்க் பண்ணும். தென் மெயின் பைத்தானோட ஒரு ஃபியூச்சர் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா சிம்பிள் சின்டாக்ஸ். மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாதிரி நிறைய கோடிங்ஸ் அந்த மாதிரி வராது. சிம்பிளா ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் இருக்கும். அது என்னன்னு ஃபியூச்சர்ல வந்து பார்க்கலாம். லைன்ஸும் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து இருக்கும். தென் இதை வந்து நம்ம ப்ரொசீஜரல் வே, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் வே எல்லா வேலையும் வந்து இதை வந்து நம்ம அக்சஸ் பண்ணலாம். ஓகே, ஆல்ரெடி நான் சொன்னேன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ், தென் ஒரு மேக்ஸோட இன்ஃப்ளூயன்ஸும் வந்து இதில் இருக்கும். இப்போ ஒரு மேக்ஸில் வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், A=10, X=5 இந்த மாதிரி நம்ம வந்து கொடுப்போம். அதே மாதிரி தான் வந்து பைத்தான்லேயும் வந்து சின்டாக்ஸும் வந்து மேக்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து இருக்கும். அது என்னங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். பைத்தானில் வந்து ஒரு லைனை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக நியூ லைன் அப்படிங்கிறது அதாவது ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் அடுத்த லைன் வந்து நம்ம டினோட் பண்ணுறதுக்காக செமிகோலன் வந்து வைப்போம். பட் பைத்தானில் வந்து நியூ லைன் சொல்றதுக்கு என்டர் கீயை மட்டும் தான் ப்ரெஸ் பண்ணுவோம். தட் மீன் நியூ லைனாக இருந்தாவே அந்த கமாண்ட் அதோட முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற அர்த்தம். தென் பைத்தானோட ஒரு பெரிய ரூல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாக இன்டென்டேஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கணும். இன்டென்டேஷன் இஸ் நத்திங், ஒயிட் ஸ்பேஸ். ஒரு ஸ்ட்ரக்சருக்கும் இன்னொரு ஸ்ட்ரக்சருக்கும் வந்து இங்கே என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்டென்டேஷன் வந்து இருக்கணும். இன்டென்டேஷன் என்னங்கிறத பின்னாடி வந்து ப்ரீஃபாக பார்ப்போம். தென் இதில் நிறைய சர்வீசஸ் வந்து இது வந்து ஆஃபர் பண்ணும். ஓகே, பைத்தான் ப்ரோக்ராமிங்கை எப்படி வந்து ரைட் பண்ணலாம், எப்படி ஒரு சியை ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் ஓப்பன் பண்ணி அந்த ப்ரோக்ராமை சேவ் பண்ணுறதுக்கு C++ ஸ்டோர் பண்ணுறோமோ பைத்தானை ஸ்டோர் பண்ணுறதுக்கான எக்ஸ்டென்ஷன் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா .py அப்படிங்கிற இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து அவுட்புட்டை வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்காக print அப்படிங்கிற கமாண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ C++ல வந்து printf எப்படி யூஸ் பண்ணுறோமோ, சாரி C++ல cout யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி பைத்தானில் print அப்படிங்கிற வந்து யூஸ் பண்ணுவோம். தென் பைத்தானை ரன் பண்ணுறதுக்கு பைத்தான் அப்படிங்கிற இந்த கமாண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் பைத்தானை வந்து இன்ஸ்டால் பண்ணி தான் அதை செக் பண்ணணுமா அப்படிங்கிற நெசசிட்டி வந்து கிடையாது. ஆன்லைன் கம்பைலர் என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க. ஸோ ஏதாவது ஒரு ஆன்லைன் கம்பைலரில் போயிட்டு பைத்தான் ஹலோ வேர்ல்டுங்கிறது கொடுத்து ரன் கொடுத்தீங்க அப்படின்னா அவுட்புட் வந்து வந்துடும். ஆன்லைன் கம்பைலர் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதுக்கான வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல இருக்கு. அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அதே பிரிண்ட் பண்ற ப்ரோக்ராமை சீல் எழுதணும்னா பார்த்துக்கோங்க, ஹெடர் ஃபைல்ஸ் இருக்கணும், மெயின் இருக்கணும். இந்த மாதிரி கோடிங்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகுது. C++ல இதே மாதிரி ஹெடர் ஃபைல்ஸ், மெயின், அதுக்கான கோடிங்ஸ். ஜாவா எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் எக்ஸ்டெண்டா கிளாஸ் எழுதி அதுக்குள்ள மெயின் எழுதின்னு கோடிங் வந்து இவ்வளோ பெருசா வந்து இந்த 3 லாங்குவேஜ்லயும் போயிட்டு இருக்கு. பைத்தான்ல சிம்பிளா என்ன வேணுமோ அதுதான். பிரிண்ட் வெல்கம் அப்படின்னு கொடுத்தோம்னா இட்ஸ் எனஃப். ஸோ இதனால தான் பைத்தான் வந்து ரொம்ப எல்லாருக்கும் யூசர் ஃப்ரெண்ட்லியா வந்து இருக்கு. தென் ஐடென்டிஃபையர்னா நல்லா தெரியும். ஒரு வேரியபிள் நேமா இருக்கலாம், ஒரு
டிக்ளேர் பண்றதுக்கு நீங்க பெரிய கமாண்ட்ல எதுவுமே கிடையாது. வேரியபிளோட நேம் ஈக்குவல் டு அது என்ன வேல்யூ வந்து ஹோல்ட் பண்ண போகுது. a = 10, b = high, c = இதுக்கு முன்னாடி இந்த டேட்டா டைப் கொடுக்க வேண்டிய நெசசிட்டி எல்லாம் வந்து பைத்தான்ல வந்து கிடையாது. இப்போ a = 10 போட்டோம் அப்படின்னா a வந்து இந்த இடத்துல இன்டிஜரா ரியாக்ட் பண்ணிக்கும். b = high கொடுத்தோம் அப்படின்னா b வந்து இங்கே ஸ்ட்ரிங்கா ரியாக்ட் பண்ணிக்கும். ஸோ என்ன வேரியபிளுக்கு என்ன வேல்யூ அசைன் பண்றோமோ அந்த வேல்யூவா வந்து அதை ரியாக்ட் பண்ணிக்கும். இதை வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்கா இன்ட் அந்த மாதிரி நம்ம கொடுக்கணும்னு நெசசிட்டி வந்து கிடையாது. தென் டெக்ஸ்டையும் வேரியபிளையும் வந்து கன்கார்டினேட் பண்றதுக்கு இங்க கமா அப்படிங்கறது வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல டாட் பிளஸ் யூஸ் பண்ற மாதிரி இங்க வந்து கமா அப்படிங்கறது வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்து பைத்தான் வேரியபிள் டிக்ளேர் பண்றப்ப நான் சொன்ன மாதிரி டைப் வந்து தேவையில்லை. ஒரே ப்ரோக்ராம்ல ஒரு வேரியபிளுக்கு மோர் தென் ஒரு டேட்டா டைப் வேல்யூ வந்து பைத்தான்ல வந்து நம்ம கொடுக்க முடியும். x = 10, x = பைத்தான் கொடுத்துருக்கேன். இப்போ x என்னவா இந்த இடத்துல ரியாக்ட் பண்ணுனா இன்டிஜரா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த இடத்துக்கு வந்து பார்த்தோம்னா பைத்தானா வந்து ஸ்ட்ரிங்கா வந்து ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு வேரியபிளோட நேம் வந்து நம்ம என்ன வேரியபிளோட டைப்பை வந்து என்னவா வேணாலும் ஒரே சேம் ப்ரோக்ராம்ல வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். இது ஒரு அட்வான்டேஜஸ் ஆஃப் பைத்தான். மற்ற எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயும் இப்படி வந்து கிடையாது. தென் மல்டிபிள் வேல்யூஸை மல்டிபிள் வேரியபிளுக்கு சேம் டைம்ல வந்து நம்ம அசைன் பண்ண முடியும். இந்த மாதிரி தான் எக்ஸ் ஒய் இசட்னு. ஸோ இப்போ எக்ஸுக்கு வந்து 1ங்கிறது அசைன் ஆயிருக்கும், ஒய்க்கு 2ங்கிறது அசைன் ஆயிருக்கும், இசட்டுக்கு 3ன்னு வந்து அசைன் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளால மல்டிபிள் வேரியபிள்ஸை அட் அ டைம்ல வந்து அசைன் பண்ணலாம். ஓகே, நான் ஆல்ரெடி சொன்னேன் பைத்தான் இன்டென்டேஷன் அப்படின்னு. இன்டென்டேஷன்னா என்னன்னா நத்திங் பட் ஒரு ஸ்பேஸ் தான் வந்து இன்டென்டேஷன் சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து நார்மலா ஒரு சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா C++ இதுலயும் இஃப் கண்டிஷன் போடுறோம்னா இஃப் போடுவோம், அதுக்கப்புறம் கண்டிஷன் போடுவோம், அதுக்கப்புறம் வந்து பிரேசஸ் வந்து ஓபன் பண்ணுவோம். இப்போ இஃப் a greater than b போடுவோம். அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கர்லி பிரேஸ் ஓபன் பண்ணிட்டு அதுக்குள்ள வந்து கண்டிஷன் வந்து எழுதுவோம். ஸோ இது எதுக்காக இந்த கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த இஃப்க்கான கோடிங் அப்படின்னு சொல்றதா. அப்போ ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம்னா ஃபங்க்ஷன் அதோட நேம் அங்கேயும் வந்து ஆர்குமெண்ட்ஸ் இருந்தால் கொடுத்துட்டு பிராக்கெட் வந்து யூஸ் பண்ணுவோம். பட் இந்த மாதிரி பைத்தான்ல வந்து தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு ஸ்பேஸ் ஃபிட்டிங்கன்னா போதும். இஃபோட ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா ஒரு ஸ்பேஸ், அது என்ன ஸ்டேட்மெண்ட்டோ அது. ஸோ அதுதான் இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். ஸோ இந்த மாதிரி தான் கம்ப்ளீட்டாக பைத்தான்ல வந்து நம்ம என்ன ஃபாலோ பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்டென்டேஷன் தான் வந்து ஃபாலோ பண்ணுவோம். பிராக்கெட் அப்படிங்கிறது வந்து கிடையாது. இங்கே வந்து கமாண்டுக்காக என்ன யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த இது போட்டோம் அப்படின்னா மல்டி லைன் கமாண்டுக்காக வந்து யூஸ் பண்ணுவோம். ஆஷ் போட்டோம்னா சிங்கிள் லைனு, இந்த மாதிரி கொட்டேஷன் போட்டோம் அப்படின்னா அது வந்து மல்டி லைன் கமாண்ட்ஸ். ஒரு யூசர் வந்து இன்புட் வாங்குறதுக்காக இன்புட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து அங்கே எப்படி சிஇன் ஸ்கேன்அப் வந்து யூஸ் பண்றோமோ அந்த மாதிரி பைத்தான்ல வந்து யூசர் வந்து இன்புட் வாங்கணும் அப்படின்னா இன்புட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ல என்ன மெசேஜோ அந்த மெசேஜ் வந்து கொடுக்கலாம். வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா அது வந்து இன்புட்ல வந்து கேட்கும். ஸோ இன்புட்ல வாட் இஸ் யுவர் ஏஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா வாட் இஸ் யுவர் ஏஜ்ங்கிறது வந்து வாங்கும். ஸோ இந்த மாதிரி யூசர் வந்து இன்புட் வாங்குறதுக்கு இன்புட் வாங்குவோம். ஸோ இதுதான் வந்து ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் த பைத்தான். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த அப்கமிங் வீடியோஸ்ல வந்து